ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் தான் எல்லா ரேஷியோவுமே எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு நான் இப்போது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வாசம் வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது எல்லாமே ஒரே அளவு தான். பார்த்திங்கன்னா அந்த கப்பில் எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு, வறுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது நீங்கள் பார்த்திங்கன்னா சும்மா தோலோடே போட்டு வறுக்கலாம். நம்ம நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தோல் ஃபுல்லாக தனியாக வந்துடும். நம்ம அதை எடுத்துட்டு இதை மட்டும் கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு கப் முந்திரி எடுத்திருக்கேன். எல்லாமே சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை வாசனையாக இருக்கும், வறுபட்டிருக்காது. பட் ஆனால் சீக்கிரமே கரிஞ்சு ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணோன்னா போதும். இப்போ பாருங்கள், நான் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பாசிப்பருப்பு, முந்திரி, பாதாம் இது 5 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இப்போது இதில் 2 ஏலக்காய் சேர்த்துறேன் நான். இப்போது ஒரு 6 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். சீட்லெஸ்ஸு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதோட பார்த்திங்கன்னா நான் திராட்சையும் சேர்க்குறேன். இப்போது ஒரு கப் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம நல்லா பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். போட்டு நம்ம அரைச்சி இங்கே பாருங்கள், இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களும் சரி, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நம்ம இது டெய்லி ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். அதே டைம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இது சாப்பிட்டோம்னாலே. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இது நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நல்லா உதிராமல் நல்லா இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதோட வாசமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்காத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம மேலே இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.